8th chapter Statistics and Probability exercise 8.1 அதில் 12th sum பார்க்கலாம். The measurements of the diameters bracketல in centimeters of the plates prepared in a factory are given below. ஒரு நிறைய பிளேட்ஸ் இருக்கு, அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர்ல. ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது 21ல இருந்து 24 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிற பிளேட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 15. 25 சென்டிமீட்டர்ல இருந்து 28 சென்டிமீட்டர் வரைக்கும் டயாமீட்டர் இருக்கிற பிளேட்டு 18 பிளேட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுல இந்த 21 to 24, 25 to 28 இதெல்லாம் கிளாஸ் இன்டர்வல் சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் இன்டர்வல் பாருங்க, இங்க 24ல முடிஞ்சிருக்குன்னா இங்க 24ல தான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இங்க 28ல முடிஞ்சிருக்குன்னா 28ல தான் ஆரம்பிக்கணும். ஆனா அதுல அப்படி ஸ்டார்ட் பண்ணாம அடுத்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதால நாம என்ன பண்ணணும்னா சேம் நம்பர் முடிஞ்சு சேம் நம்பர் ஆரம்பிக்கிறது கன்வெர்ட் பண்ணும். அந்த மாதிரி அந்த நம்பர்ஸை மாத்தணும்னா இங்க 21 இருக்கு இல்லையா, அதுல 0.5 சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்க 24 கூட 0.5 ஆட் பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலையும் அதே மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். 25ல இருந்து 0.5 சப்ட்ராக்ட் பண்ணணும், 28ல இருந்து 0.5 ஆட் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி நம்ம கிளாஸ் இன்டர்வல் எழுதணும். இந்த மாதிரி டேபுலர் காலம் போடணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் எப்படி எழுதணும்னா இந்த 21ல இருந்து 0.5 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 20.5 to 24.5 வரும். 0.5 ஆட் பண்ணும். அடுத்தது 24.5ல இருந்து 28.5. நெக்ஸ்ட் 28.5ல இருந்து 32.5, 32.5 to 36.5, 36.5 to 40.5, 40.5 to 44.5. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணோம், 2ஆல டிவைட் பண்ணும். அதாவது என்ன இருக்கு பாருங்க, 20.5 24.5 இருக்கா, 20.5 24.5 ரெண்டையும் ஆட் பண்ணும். அப்ப என்ன ஆகும், 5 + 5 10, 1 பேலன்ஸ், 4 + 1 5, 2 + 2 4, 45 வரும். 45 2ஆல டிவைட் பண்ணும். என்ன வரும், 2 2s are 4, 5 டிவைட் பண்றோம், 2 2s are 4, 10, 5 2s are 10. அப்ப 22.5 வரும். ஃபர்ஸ்ட்ல என்ன வரும், 22.5. இது ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சா போதும், அடுத்ததெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். இங்க 20னா 22.5, 2 ஆட் பண்ணும். அப்ப இங்க என்ன வரும், 26.5. அடுத்தது 28 கூட 2 ஆட் பண்ணும், 30.5. நெக்ஸ்ட் 32 + 2 34.5. அடுத்தது 38.5, 42.5. இந்த மாதிரி போட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சா. எஃப் இதை பார்த்து டேப்லர் காலை பார்த்து எழுத வேண்டியது. 15, 18, 20, 16, 8, 7. சரியா. அடுத்த டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. இந்த சின்றது என்ன அப்படின்னா இங்க 20.5ல இருந்து 24.5 இருக்குல்ல, இதுக்குள்ள என்னெல்லாம் எத்தனை நம்பர்ஸ் வருது பாருங்க. 21.5, 22.5, 23.5, 24.5. 4 தான் டிஃபரன்ஸ், அதுக்கு நடுவுல இருக்கிற நம்பர்ஸ். அப்போ சின்றது எவ்வளோ அப்படின்னா 4. சரியா. என்ன பண்ணணும் பாருங்க, ஏ எடுக்கணும், ஏ கண்டுபிடிக்கணும். எப்படின்னா மிடில் வேல்யூ இந்த இடத்துல பாருங்க, மேல இருந்து 2 நம்பரு, கீழே இருந்து 2 நம்பர் எடுத்தா நடுவுல 2 நம்பர் வருது மிடில் வேல்யூ.
அதில் பிக்கர் நம்பர் தான் ஏவா வச்சுக்கணும். அதாவது 34.5 30.5 வரும், 34.5 இருக்கும். அதில் பெரிய நம்பர் என்னன்னா அதுதான் ஏவா வச்சுக்கணும். இப்போ பாருங்க, d = x - a/c இருக்கா? xன்றது 22.5 22.5 மைனஸ் 34.5ன்றது a டிவைடட் பை c cன்றது 4. சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 34.5லேருந்து 22.5 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? 23.5 24.5 அப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும். உங்களுக்கு அப்படி தெரியலன்னா இங்கே ரஃப் காலம்ல போடலாம். 34.5 மைனஸ் 22.5 சப்ட்ராக்ட் பண்ணா 0, 4ல 2 போச்சுன்னா 2, 12 வரும். இப்போ 12 4ஆல டிவைட் பண்ணும். இந்த 12ன்றது மைனஸ்ல இருக்கும், ஏன்னா பிக்கர் நம்பர் இல்லையா? அப்போ 12/4 மைனஸ் 12/4 என்ன வரும்னா -3 வரும். அதே மாதிரி அடுத்தது 26.5 மைனஸ் 34.5 டிவைடட் பை 4 பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா -2 வரும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 30.5 minus 34.5 divided by 2 minus 1 வரும். Next 34.5 minus 34.5 divided by 2 divided by 4 0 தான், அதே நம்பர் இல்லையா? அதனால நெக்ஸ்ட் 38.5 minus 34.5 divided by 4னா 38.5ன்றது பிக்கர் நம்பர் இல்லையா? அதுல இருந்து மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 4 வரும். 4/4 1. அடுத்தது 42.5 minus 34.5 divided by 4 இப்போ 8/4 வரும். இப்போ 2 வரும். இப்போ இந்த d தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம். அதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். -3 ஸ்கொயர்னா 9, -2 ஸ்கொயர் 4, -1 ஸ்கொயர் 1, 0 ஸ்கொயர் 0, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர். இப்போ f-ஐயும் d-யும் மல்டிப்ளை பண்ணும். d-ன்றது இந்த இடத்துல இருக்கு, சரியா? 15 into -3 மைனஸ் போட்டுருணும். 5 3s are 15, 1 balance, 1 3s are 3, 3 plus 1 4 minus 45. Next 18 into -2 இப்போ -36 வரும். Next 20 into -1 -20. 16 into 0 0. 8 into 1 8. 7 into 2 14. இப்போ fd ஸ்கொயர் பண்ணணும். 15 into 9 5 9s are 45, 4 balance, 1 9s are 9, 9 plus 4 13 வரும். Next 18 into 4 72. Next 20 into 1 20. Next 16 into 0 0. 8 into 1 8. 7 into 4 28. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த f இருக்கு இல்லையா, இந்த f எல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல டோட்டல் போடணும். அது வந்து கேபிட்டல் N-ன்னு எழுதும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். 5 plus 8 13, 13 plus 6 19, 19 plus 8 27, 27 plus 7 34, 3 balance, 3 plus 1 4, 4 plus 2 6, 6 plus 1 7, 7 plus 1 8. இப்போ fd இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணும்போது பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும், அப்புறம் மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும், அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக் நம்பர் சைன் போடணும். இப்போ இந்த மைனஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா 5 plus 6 11 வரும். 1 பேலன்ஸ். இந்த இடத்துல தனியா ரஃப் காலம்ல போட்டுடலாம். -45 -36 -20.
5 plus 6 11, 1 balance. 4 plus 1 5, 5 plus 3 8, 8 plus 2 10, 101 வரும். அது minus 101. plus add பண்ணோம் 8 14 add பண்ணா 22 வரும். அப்போ minus 101ல இருந்து 22 subtract பண்ணணும். subtract பண்ணா minus 79 வரும். இந்த FD square எல்லாத்தையும் add பண்ணா 263 வரும். சரியா? இப்போ standard deviation formula எழுதிடலாமா? Sigma equal to root of summation FD square by capital N minus summation FD by capital N the whole square into C. இந்த into Cன்றது ரூட்டுக்கு வெளியே போகும். சரியா? இப்போ இங்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். root of summation FD square நம்மளுக்கு வந்து 263 வந்தது by capital N 84 minus summation FD minus 79 வந்தது by 84 the whole square into C. 263 84ல divide பண்ணா 3.1310 வரும் minus 79 84ஆல divide பண்ணா minus 0.9405 whole square போடணும் into இந்த C வந்து 4 சரியா equal to 3.1310 minus 0.9405 இருக்குல்லையே அதுக்கு whole square ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். அது ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணா 0.8845 வரும் into 4 root of 3.1310ல இருந்து 0.8845 subtract பண்ணணும். subtract பண்ணா 2.2465 வரும் into 4. இப்போ இந்த subtract பண்ணா minus 79 வரும். இந்த FD square எல்லாத்தையும் add பண்ணா 263 வரும். சரியா? இப்போ standard deviation formula எழுதிடலாமா? sigma equal to root of summation FD square by capital N minus summation FD by capital N the whole square into C. இந்த into Cன்றது ரூட்டுக்கு வெளியே போகும். சரியா? இப்போ இங்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். root of summation FD square நம்மளுக்கு வந்து 263 வந்தது by capital N 84 minus summation FD minus 79 வந்தது by 84 the whole square into C. 263 84ல divide பண்ணா 3.1310 வரும் minus 79 84ஆல divide பண்ணா minus 0.9405 whole square போடணும் into இந்த C வந்து 4 சரியா equal to 3.1310 minus 0.9405 இருக்குல்லையே அதுக்கு whole square ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். அது ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணா 0.8845 வரும் into 4 root of 3.1310ல இருந்து 0.8845 subtract பண்ணணும். subtract பண்ணா 2.2465 வரும் into 4. 2.2465 இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 2.2465 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இங்க 2 இருக்கு இல்லையா அது 2க்கு 1 1s are 1 போடணும். இப்போ subtract பண்ணா 1 வரும்.
இந்த 2ம் 4ம் கீழே இறக்கணும். அப்போ இங்கே 124 ஆகிடும். மேலே 1 இருக்கு இல்லையா, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். இப்போ மேலே என்ன நம்பர் போடுறோமோ அதான் சைட்லேயும் போடணும். இந்த இடத்துல 2ம் 4ம் இறக்கணும்னு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை மேலே போட்டுக்கணும். இப்போ 4 போடுறோம், இங்கே சைட்லேயும் 4 போடணும். 4 × 24 என்ன வரும்? 4 4s are 16, 1 பேலன்ஸ், 4 2s are 8, 8 + 1 9 வரும், 96. இப்போ 124லேருந்து 96 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 28 வரும். இப்போ 65 கீழே இருக்கணும். இப்போ 2865 வரும். இந்த 1.4 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 28 வரும். சரியா? இப்போ அதே மாதிரி தான் மேலே என்ன நம்பர் போடுறோம் அதான் சைடில் போடணும். அப்படி போடும்போது 9 போடுறோம். 9 × 289 போட்டால் 2601 வரும். இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் 264 வரும். திருப்பியும் இந்த 149 இருக்கு இல்லையா, அதை அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 298 வரும். இப்போ இந்த இடத்துல 264 தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா 0 போடணும். சரியா? 2 0 போட்டுக்கணும். அப்போது மேலே வந்து 8 போட்டணும், சைட்லேயும் 8 போட்டால் 8 × 2988 மல்டிப்ளை பண்ணால் 23904 வரும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னா 1.498 வரும். இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் தான் தேவை. இங்கே 5 5க்கு மேலே இருக்கும்போது இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். அதாவது 1.50 ஆகிடும். அதாவது ரூட் எடுத்தால் என்ன வந்தது? 1.50 இன்ட்டு இந்த 4 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 1.500 விட்டுருங்க இன்ட்டு 4. 5 4s are 20, 2 பேலன்ஸ், 1 4s are 4, 4 + 2 6 வரும். ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கிறோமா, அப்போ 6.0ன்னு வரும். 0 கேன்சல் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 6 தான் வரும். சிக்மா = 6. நம்மளுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ஆன்சர் கிடைச்சது? 6. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?